எல்லாரும் எப்படி இருக்கணும்னா ஃபோன் எடுத்தா சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படி கேட்டால் நல்லா இருக்கும். ஆனால் இது மாதிரி நான் பேசினேன்னா அப்போ அவங்க வடசேரில் இருந்து ஐயாவுக்கு தெரியும் வடசேரியில் சாலியர் தெரு அப்போ ஃபோன் பண்ணி இப்படி நீங்கள் கிளைக்கழக செயலாளர் தானா அப்படின்னு கேட்டேன். கிளைக்கழக செயலாளர் நான் இல்லையே, கண்ணன் என் பேரை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், நான் ஃபோட்டோ கடையில் வேலை பார்க்குறேன் அப்படின்னாங்க. நான் ஃபோட்டோ கடையில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா, இல்லைப்பா நீ தான் கிளைக்கழக செயலாளர், உங்கள் பேர் ஃபோன்லாம் இருக்குது, நான் நயினார் நயன்தான் என்ன தெரியுமா உனக்கு, நான் முந்தியில் அமைச்சராக இருந்தேன், இந்த பஸ்ஸெல்லாம் ஓட்டும்போது அம்மா அப்பா அமைச்சராக இருந்தேன், அப்படியே எனக்கு தெரியல, நீங்கள் யாருன்னு தெரியல, ஆனால் என் கண்ணன்ட்ட கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு பிறகு இன்னொரு ஃபோன் அடித்தேன், கடலூர் ஃபோன் அடித்து ஒரு அம்மா எடுத்தாங்க. ஃபோன் எடுத்து நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் அப்படின்னு. அவங்க காதுக்கு உங்கள் வீட்டு நைனா பேசுகிற மாதிரி கேட்டிருக்கு. அப்படின்னு உண்மை நடந்த விஷயம், அது உண்மையிலே நடந்த விஷயம். நைனா பண்ண என்ன ஒழுங்கா இருந்துக்கோ அப்படின்னாங்க. நான் மாவட்ட அப்பா தயாசங்கர் நீ திமுக போயிட்டார், அவர்கிட்ட டக்குன்னு ஃபோனை கையில் கொடுத்துட்டேன். ஏன்னா இப்படி தான் நம்ம இருக்கு. அதாவது சிரிக்கிறதுக்காக இல்லை, சில இடங்களில் சில விஷயங்கள் அது ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா சில இடத்துல இங்கே பூத் என்னன்னா நம்ம கேசவ ஐயா என்ன பண்ணுவார்னா அங்கேருந்து அனுப்பிட்டே இருப்பாங்க. இல்லை ஃபேக்ஸில் அனுப்பிட்டு இன்னைக்கு இதை பண்ணு நாளைக்கு இதை பண்ணும்போது அவசரத்தில் ஒரு 10 பேருக்கு பதிலாக 10 பேர் அடிஷனலாக எழுதி கொடுத்துருவாங்க. எழுதி கொடுக்கும்போது ஆள் குறையும். அவள் சொன்னா நீ லேடிஸில் 2 பேரை போடு அப்படிங்கிறாங்க. லேடிஸில் திடீர்னு போய் எங்கள் லேடிஸில் 2 பேர் எங்கே பார்த்து போடுறது, அதாவது இந்த ஜென்ஸில் போடுது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, சரி என் வீட்டு டிரைவர் ஐயா தப்பா அதில் என்னன்னாக்கி நானே கிளைச்சில் இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கி, சரி ஒரு 10 பேருக்கு வேணும், சரி என் டிரைவர் அவன் சீனி பாண்டி அவன் பேரை எழுதிக்கப்பா அப்படின்னு சொல்லி எழுதி போட்டுருவேன்.